இந்த உலகத்தோட 50 மிகப்பெரிய பேரரசுகளில் 43வது இடத்துல இருக்க பேரரசு தான் நவ பாபிலோனிய பேரரசு. இதை இங்கிலீஷில் நியோ பாபிலோனியன் எம்பையர்னு சொல்லுவாங்க. இந்த பேரரசோட தலைநகரம் பாபிலோன். 626 பிசியிலிருந்து 539 பிசிஇ வரைக்கும் 87 வருடங்கள் மெசபடோமியா ரீஜியனில், அதுவும் குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக், லெவன்ட் அண்ட் சிரியா பகுதிகளில் தான் இந்த பேரரசு இருந்திருக்கு. மன்னர் நெபோபொலசரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த பேரரசு 5 பெரிய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டிருக்கு. விவசாயம் பண்ணுறதும் வாணிகம் பண்ணுறதும் கைப்பற்றப்பட்ட இடங்கள்ல இருந்து கிடைக்கிற செல்வங்களும் மக்கள் கிட்ட இருந்து வர வரி பணங்களும் தான் இந்த பேரரசோட பொருளாதாரமாக இருந்திருக்கு. நெய்தல், மசாலா, உலோக பொருட்களை உலகம் ஃபுல்லாக இவங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இந்தியா, மத்திய ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மாதிரி 4 இடங்கள் சந்திக்கக்கூடிய இடமா இருந்ததுனால பாபிலோன் ஒரு முக்கியமான பொருளாதார மையமாக இருந்திருக்கு. மன்னர் 2ஆம் நெபுச்சத்நெசரோட ஆட்சி காலத்துல தான் இந்த பேரரசு அதோட மிகப்பெரிய பரப்பளவை அடைஞ்சது. அவரோட ஆட்சிக்கு கீழே மெசபடோமியா, லெவன்ட், ஜெருசலேம் பகுதிகளில் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தினாங்க. இவரோட ஆட்சிக்கு கீழே இராணுவத்தில் மட்டும் 1,20,000 இராணுவ வீரர்களுக்கும் மேலே பணிபுரிஞ்சிருக்காங்க. மக்கள் தொகையில் 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க. 6 லட்சம் சதுர கிலோமீட்டர்ஸ்க்கும் மேலே இந்த பேரரசோட பரப்பளவு படர்ந்து விரிஞ்சிருந்திருக்கு. 2ஆம் நெபுச்சத்நெசரோட மறைவுக்கு அப்புறம் பலவீனமான அரசர்கள் வந்ததுனாலையும் மாமன்னர் சைரஸோட படையெடுப்புல வீழ்ச்சி அடைஞ்சதுனாலையும் அக்கமனிட் பேரரசோட ஒரு பகுதியா நவ பாபிலோனிய பேரரசு மாறிடுச்சு. என்னோட அடுத்த பதிவில் இன்னொரு பேரரசை பற்றி நான் சொல்கிறேன். விருப்பம் இருக்கவங்க இந்த பக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணிடுங்க.